படிச்சு காட்ட தெரிஞ்சிடும். தலைப்பு வேறு, நிலைப்பாடு வேறு. அது ஒரே வாசகத்துல நம்ம எழுதி இருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரம் எது? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடுங்கிறதா கீழே இருக்கு. தலைப்பு தனியா எழுதி, நிலைப்பாடு தனியா எழுதுன்னு இல்ல. தலைப்புல என்னத்தை பேசுவோங்கிறதா நிலைப்பாடுங்கிறதே. இதுக்கு உள்ள என்னத்தை பேச போறோம், அது பேசும்போது கையெழுத்து போடும் போதே என்ன இருக்கும், ஆஹா மாட்டிக்கிருவோமே, இப்படி அசிங்கமா பேசினா என்ன சொல்றதுன்னு அப்போ உஷாரா இருக்கணும். இப்போ வந்துட்டு எங்களுக்கு இது கிடையாது, நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். எங்க நிலைப்பாடு என்ன, இஜ்மா கியாஸ் கூடாது இல்லங்கிறத மறுப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், அசிங்கங்களை ஆபாசங்களை சொல்லியிருக்கோம். நிறைய இருக்கிறதுனால நான் அதிகமா விடுபட்டது இருந்தால் நான் அடுத்த வரிசையா. இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் சொன்னாங்க, தலைப்பு என்பதுதான் நிலைப்பாடு, ரெண்டும் ஒன்று தான். அதை தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், எங்களுடைய இதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் பெரிய எழுத்தில் உங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், விவாதம் என்றால் தலைப்பை வைத்துத்தான் பேசப்பட வேண்டும் என்பது சாதாரண விவாதம் சொன்னாலே அதுக்கு தேவை தலைப்பு. உங்களுடைய நிலைப்பாடை ஒரு புஸ்தகமாகவும் போடுங்க, நோட்டீஸாகவும் போடுங்க, யார் வேணான்னு சொல்கிறது. இங்கே நம்முடைய பேச்சு என்னண்டா, தலைப்பு தடுமாறக்கூடாது, தலைப்பு தடுமாறக்கூடாது. இல்லை நிலைப்பாடை தான் பேசணும்னா நிலைப்பாட தலைப்பை போட வேண்டியது தானே. நாங்கள் தலைப்பே இதுதான், ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஆபாசங்கள் இருக்கிறதா இல்லையா போட வேண்டியதானே. ஏன் தலைப்பு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய தலைப்பு இதுதான் போட்டுட்டு ஏன் அதுக்கப்புறம் நிலைப்பாடுன்னு தனி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்க? எதுக்கு? உங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லி அவங்க வந்து என்ன செய்ய போறதில்லை, தங்களுடைய வாதத்தை நிரூபிக்க போறதில்லை. ஆனா அவங்க பேசுறதுக்கு இந்த ஆபாசங்கள் தான் இருக்குது. நாங்க உடனே சொல்லிடுவாங்க, ஆபாசன் ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆபாசன் சொல்ற அதுதான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏதாவது ஆபாசன் விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அந்த கண்களுக்கு அது ஆபாசமா தெரியுதோ, அதுதான் அவங்களுக்கு ஆதாரமா இருக்குது. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு இஜ்மான் ஒண்ணு இல்ல, கியாஸ்னு ஒண்ணு இல்ல அப்படின்லாம் நிரூபிக்கணும். அவர் கேட்கிறாரு, நீங்க வாதத்துல ஏன் நீங்க விவாத ஒப்பந்த போட்டவங்களை போய் முட்டிக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது தலைப்புன்னு போட வேண்டியதானே, தலைப்பு நீ இதை போட்டீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். நிலைப்பாடு என்ன, தலைப்புன்னா என்னன்னு விளங்காது அவங்களுக்கு. ஒரு அடிப்படை விஷயங்க. விவாதம்னு சொன்னாலே என்ன கேட்பாங்க, என்ன தலைப்புல பேசுறாங்கன்னு தான் கேட்பாங்க. என்ன நிலைப்பாடை பத்தி சொல்ல போறாங்கன்னு கேட்பாங்க, என்ன தலைப்புல பேசுறதுன்னு தான் கேட்பாங்க. அப்ப தலைப்புன்னு போட வேண்டியதுனா, ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல ஆபாசம் இருக்கிறத பேசுவோம், தலைப்பை போட வேண்டியதுனே. ஏன் நிலைப்பாடை போட்டீங்க? எது கள்ள வழியா வந்து பேசுறேன்னு வர்றீங்க? நேரடியாக தலைப்புன்னு பேச அதுல வர வேண்டியதுனே. தலைப்பை முதலில் தீர்மானிச்சு இந்த தலைப்பு நீங்க என்ன சொன்னீங்க, குர்ஆன் அடிப்படை, குர்ஆனும் ஹதீஸும் தான் அடிப்படை ஆதாரம் சொன்னீங்க. அப்ப அந்த குர்ஆன் எதுங்கிறதுனா உங்கள்ட்ட கேட்கிறோம், எதை வச்சு குர்ஆனை நிரூபிக்கிறீங்க? கேட்டா தகவல் அது இது என்னென்னமோ வந்து சரிங்க சொல்றீங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க. நீங்க ஃபிக்ஹ்ல வைத்து நுழைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஃபிக்ஹ் எங்களுக்கு பேச தெரியாமல் அல்ல, ஃபிக்ஹுடைய இபாரத்து படிக்கிறாங்க. அந்த படிக்கிற வாசகத்தை பார்க்கவே சிரிப்பு வருகிறது. ஆனால் அந்த இபாரத்தை நாங்க சொல்ல இல்லை, ஏன்னா தலைப்புக்கு அப்பாற்பட்டது. வைக்கிற கருத்துக்களை பார்த்தா அரும் புதுமையாக இருக்குது. அதை படிக்கிற கருத்துகளும் வார்த்தையும் கிதாபுகள பேரையும் சொல்றாங்களே, அந்த தலைப்புக்கு கீழே விவாதம் ஒன்று போட்டு இறங்குவோம்னு அந்த பட்டை உரிப்போம். அந்த தலைப்புக்கு கீழே போடுங்க, ஃபிக்ஹ் கிதாபின் ஆபாசங்கள் போடுங்க ஒரு தலைப்பு. ஆபாசம் யாரில் இருக்குது என்று காட்டுவோம். ஃபிக்ஹ் எல்லாம் குப்பை என்று சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ் பின்னால போனவங்க போட்டு ஆபாசம் என்னன்னு தெரியும், அதால எத்தனைக்கு உடைஞ்சதுன்னு தெரியும். ஹதீஸ் ஆதாரமாக காட்டி என்னென்ன ஆபாசம் செய்தார்கள் என்றெல்லாம் தகவல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த தலைப்புக்கு கீழே ஒரு விவாதத்தை விடுவீர்கள் என்றால் என்னெல்லாம் வாசித்தார். இத்தஃபகல் உலமாவுக்கு இத்தஃபகல் உலமான்னு வாசித்தார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த தலைப்புல இலங்கை நாங்க தயாரே இல்லை, இத்தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இத்தஃபகல் உலமாண்ட இஜ்மாவும் சிரிப்பார்கள். இத்தஃபகல் உலமாவும் அஜ்மால் உலமாவும் உண்டா? உலமாக்கள் ஒன்றுபட்டார்கள், உலமாக்கள் ஏகோபித்த முடிவில் இருந்தார்கள், இது ரெண்டும் உண்டா? இதை இஜ்மாவுக்கு எதிரான கருத்தாக காட்டுறார். மபசூத்தில் இருந்து வாசிக்கிறார், பிலா ஹிலாஃப் என்றா முழு உலகத்தில் உள்ள ஆய்வாளர்கள கருத்து வேற்றுமை இல்லாமையா, அவங்களோட மதுஹபுக்குள்ள இல்லாமையா, அந்த கருத்து தெரியாம வாசிக்கிறார். இப்படி சொல்றதாக இருந்தா, கலைக்கிறதாக இருந்தா, மதுஹபிலே உள்ள ஆபாசங்கள் என்ற தலைப்புல ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்யுங்க, எடுத்து கலைப்போம். அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். நீங்க என்னென்ன இடத்தை பிழையாக விளங்கி இருக்கிறீங்க, எதை புட்டையாக விளங்கி இருக்கிறீங்க, எதை தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, சிரிப்பாகவும் இருக்குது. ஆனால் அந்த தலைப்பில் இறங்கினால் மூல ஆதாரம் எது என்பது போயிடும். அந்த தலைப்பில் நாங்கள் இறங்கினோம், இஜ்மா கியாஸ் போயிடும். அவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல இயலாது. குர்ஆனை நிரூபி